வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. நேத்து மேல்மருவத்தூர் கோயில்ல நாங்க போயிட்டு இருமுடி செலுத்திட்டு வந்தோங்க. நான் இதுவரையிலும் மாலை போட்டதில்ல அந்த அம்மா கோயிலுக்கு. என்னோட பக்கத்து அதாவது என்னோட அம்மா வீடு, தாய் வீடு வந்துங்க அந்த மருவத்தூர்லேருந்து பக்கம் தான். அதனால நாங்க எப்பவுமே அந்த அம்மாவ போய் பார்க்கறதுனால, இருமுடி போட்டுக்கிட்டு நம்ம போயிட்டு அந்த அம்மாவ பார்த்தது இல்லைங்க இதுவரையில. இந்த முறை தான் போய் பார்த்தேன். ஏன்னா ஒரு வேண்டுதலுக்காக. அதாவது கொஞ்சம் லைட்டா அலைச்சலா இருந்தா கூட, அது ஒரு ஒண்ணும் பெருசா தெரியலங்க நம்பளுக்கு. ஒண்ணும் கூட்டம் அதிகம் இல்ல. என்ன கூட வந்தவங்கலாம் சொன்னாங்க, 5 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும் சாமிய பார்க்க அப்டின்னாங்க. ஆனா அந்த அளவு சிரமம்லாம் எதுவுமே படலங்க நாங்க. ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா தான் இருந்தது. 2 டைம் கூட நாங்க அந்த அம்மாவ போய் பார்த்தோம். பார்த்துட்டு இருமுடி செலுத்தும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேங்காய் பையில தேங்காய் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதை பாதி அவங்க உடச்சி எடுத்துக்கிட்டு பாதி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. அதேமாதிரி அரிசி அவங்க எடுத்துக்கிறாங்க, மஞ்சள், குங்குமம், அந்த தாலி கயிறு அது இருந்தது அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் குங்குமமும் கொஞ்சம் ஒரு படி ஒரு சின்ன ஒரு டம்ளர் ஒரு அரிசியும் தராங்க. அந்த அரிசியை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பொங்கி அந்த அம்மாவுக்கு படைச்சிட்டு அந்த மாலையை கட்டி அந்த அம்மா படத்து மேலே போட்டுடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டோங்க நைட்டு. அதிக சிரமம் இல்லைங்க. ஆனா வந்துங்க, ஓம் சக்தி அந்த அம்மா அன்னை பராசக்தி அந்த அம்மா கோயிலுக்கு நம்ம மாலை போட்டு போறோம்னாலே, நெறைய இடங்கள்ல நல்ல மரியாதை தருவாங்க. நான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் போனேன். அதேமாரி சாய்பாபா கோயிலுக்கும் போனேன். ரொம்பவும் குங்குமம், பூ, அந்த சாமி பொருட்கள் நெறைய எக்ஸ்ட்ரா தரதோட நெத்தியிலயும் வச்சு விட்டாங்க. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நல்ல மரியாதை குடுப்பாங்க. ஏன்னா, பராசக்தி கோயில் அப்படின்னும்போது. அந்த அம்மா கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லும்பொழுது, ஆனால் மருவத்தூரில் வந்துங்க ரொம்பவும் அலைச்சலாக இருக்குது. கொஞ்சம் அந்த கடைசி கடைசி வரைக்கும் நடக்க வேண்டியது இருக்குது. மக்களால் செருப்பு கூட இல்லாமல் தான் நடக்கிறாங்க எல்லா சக்திகளும். ரொம்ப சிரமப்படுறாங்க வெளியூர்லேருந்துலாம் கூட வந்து. அது மாதிரி இப்போ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க இருமுடி செலுத்துறதுக்கான பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் நான் சும்மா தாங்க சாமியை பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி சீசன் டைமுங்கலாம் வராதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு அக்காவாக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் நான் இதை. ஏன்னா சாதா டைமில் சீசன் இல்லாத டைமில் நீங்கள் அந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் நின்று வணங்கிட்டு போகலாம். ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கூட்டம் இருக்காது. அந்த அம்மாவுடைய ஆர்த்தி காட்டுவாங்க. குங்குமம், விபூதி அந்த அம்மா மேலே போட்ட வேப்பிலை, பூக்கள் அதெல்லாம் தருவாங்க. ரொம்பவும் மெயின் ரோட்லேருந்து கூட நீங்கள் தேங்காய் அந்த அம்மாவுக்கு நேராக வச்சு நீங்களே உடச்சிக்கலாம். அப்படிலாம் நல்லா ஈஸியாக